அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஆ கார்த்திகா. நான் 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி காவேலூரில் இருந்து வருகிறேன். தற்பரமே சிற்பரமே நின்றுதவும் கற்பகமே அற்புதமே செல்வ பெருக்கே செந்தேனே கடலே கனியமுதே கண்ணே கட்டிம் பசும் பொன்னே கொட்டி வைத்த முத்தே முத்து ரத்தினமே திரண்டமணி பொக்கிஷமே கல்வி களஞ்சியமே கண்ணே பராபரமே கட்டி கரும்பே கருப்பட்டி இனிப்பே செந்தமிழே உயிரே நருந்தேனே அவையோரே அதில் பெரியோரே நாளைய வரலாறு இன்றைய மாணவர்களே உங்கள் அனைவரையும் சிறந்தாழ்ந்து வணங்கி நான் பேசப் போகிறேன். என் தலைப்பில் இறங்கி பட்டினி கிடந்து பசியால் மெலிந்து பால்பட நேரத்திடினும் கட்டி இழுத்து கால் கை முறிந்து அங்கம் பிளந்து இழந்து துடித்திடினும் பொங்கு தமிழை பேச மரபேனோ என சொல்லியவன் மட்டுமல்ல, செய்தவன் தேடிச்சோறு நித்தம் தின்றவன் அல்ல, பல சின்னஞ்சிறு கதைகள் பேசியவன் அல்ல, பல வேடிக்கை மனிதனை போல வாழ்ந்து வீழ்ந்தவன் அல்ல. அவரை வீழ்த்தவும் முடியாது. அவர் பேரை கேட்டால் வெறி பிடிக்கும், அவர் கவிதைகளை படித்தால் தீ பிடிக்கும். நம் மரபணு முழுவதும் தமிழ் ஒலிக்கும், அவர் வார்த்தைகளால் தமிழ் புகழ் மணக்கும். எட்டயபுரத்தில் விளைந்த ஒரு மகாகவி தமிழ் தாய் பெற்றெடுத்த ஒரு மகா அவதாரம் இந்த சமூகத்திற்கு சாட்டையடி கொடுக்கும். தன் கவிதைகளால் இந்த மாநிலத்தின் மாணவர்களுக்கு ஒரு காவி தலைவனாக விளங்கும் ஒரு கதாநாயகன் சுப்பிரமணிய பாரதி. கடல் அளவிற்கு தகுதியான ஒருவனை பற்றி சில நிமிடங்கள் மட்டும் கொடுத்து பேச சொன்னால் என்ன பேசுவது என்று ரத்தத்தில் ஊறி இருக்கும் ஒரு தமிழ் மகனின் கவிதைகளை, அவைகள் தூவிச் சென்ற விதைகளை, இவைகளை பற்றி என் உயிரட்டத்தில் என்ன இருக்கிறதோ அதையெல்லாம் பேசினால் இந்த ஒரு நாள் முழுதும் போதாது. தந்தையை இழத்தல், உறுதியான வெற்றி பாதை காண முடியாமல் அலைதல், தானாகவே வரவழைத்துக் கொண்ட அரசாங்கத்தின் விரோதம், வாழ்க்கை முழுவதும் வறுமை, இவற்றின் சோதனைகளுக்கிடையே எந்த ஒரு பேரலுக்கும் எதிரே எதிர் நீச்சலிடும் ஒரு மாபெரும் மனோதிடமுடைய வீரத்தினை தவிர வேறு எவனும் சோர்ந்து போயிருப்பான். பெண்ணடிமை செய்பவர்களை முகத்தில் காரி உமிழ்ந்தவன் பாரதி. சாதிகள் இல்லையடி பாப்பா புல தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம், நீதி உயர்ந்த மதி கல்வி அன்பு நிறைய உடையவர்கள் மேலோர் என்றும் அன்பெட்டு கொட்டு முரசை மக்கள் அத்தனை பேரும் நிகராம் என்று உயிரில் பதியும்படி உறக்கச் சொன்னவன் பாரதி. அவர் கவிதைகளை எல்லாம் அடுக்கி சுருக்கி கூறினாலும் இன்றைய நாள் போதாது. 38 வயதுக்குள்ளே தான் இந்த சமூகத்திற்கு கொடுக்க வேண்டிய அனைத்தையும் கொடுத்துவிட்டு சென்று விட்டார் பாரதி. பாரதி இறந்த போது அவர் இறப்பிற்கு வந்த ஈட்களை விட ஆட்கள் குறைவு என்கிறது வரலாறு. தமிழகத்தில் முதல் நாட்டுரிமையாக்கப்பட்ட கவிதை பாரதியுடையது. பாரதியை பார்த்து வியக்காத மணிமதனோ, அவர் பெயரை உச்சரிக்காத கவிஞனோ, அவர் கவிதைகளை பார்த்து வியக்காத மாணவனோ தமிழகத்தில் இல்லை. இந்த சமுதாயம் மதிக்கும்படியான ஒரு நேர்மையான வாழ்க்கையை வாழ பாரதி கவிதைகளும் அவரது சிந்தனைகள் மட்டும் போதும் என்று கூறி பேசுவதும் எழுதுவதும் நன்மைக்காக, பெருமை பெற்றால் உதவும் நாட்டுக்காக, ஆறறிவு கொண்டது எதற்காக, ஆராய்ந்து பார்க்கணும் என்பதற்காக, பிற உயிர் பேணுவம் பரிவாக, பெருமைகள் புரிவம் பெரிதாக, பாரதியை பற்றி பேசுவதற்கு வாய்ப்பு கிடைத்தது வரமாக, பயன்படுத்தினேன் சரியாக, நன்றி கூறுகிறேன் முறையாக. வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி செலுத்தி உலகமுள்ள நாள் வரைக்கும் என் தமிழ் தலைவன் பாரதியின் புகழ் மணக்கும். நன்றி. ஜெய்ஹிந்த். மாணவிக்கு பாராட்டுக்கள். அருமையான பேச்சு. அதையடுத்து கே. பிரணி